வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/6/2025 ஆனி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசுவதும் அவர்களிடத்தில் தோழனாக தோழியாக மாறிக்கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது இன்றைக்கு மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக பெரிய அதிகாரிகளிடத்தில் தர்க்கத்தை மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். டக்கென்று செய்யக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகளிடத்தில் தர்க்கம் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் பொறுமை காப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி தேவையில்லாத ஏதாவது ஒரு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்று பழைய மாதிரி கோபதாபத்தை எல்லாம் செய்தீர்கள் என்றால் யார் உங்களிடத்தில் அன்பு காட்டினார்களோ அவர்களே உங்களை விலகிவிட பிராப்தம் ஏற்படுவதனால் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்த்த நல்லது நடப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கு என்று கிரீன் சேனலாக காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் மன அழுத்தம் கூடாது. எதுவாக இருந்தாலும் பேசி பொறுமையாக நீங்கள் தர்க்கம் செய்யாமல் இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நம்பிக்கை அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலமயத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் குடும்பத்தில் புது வரவுகள் ஆச்சரியமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லுங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஓய்வு நாளாக இருந்தாலும் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.